நரேஷ்குமார் ராஜேந்திரன் சார் வணக்கம். இந்த சிலிண்டர் பிரச்சனையில் மாநில அரசை இன்றைய திருச்சி அந்த பொதுக்கூட்டத்தில், அந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் கூறியது ஏற்றுக்கொள்ள இயலாது என்று ஒரு மூத்த அரசியல் தலைவர் புகழேந்தி கருத்து தெரிவிக்கிறார். இது இந்த சிலிண்டர் பிரச்சனையில் தமிழக அரசு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க ஏற்கனவே வணிக சிலிண்டர்களுக்கான அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு மானிய தொகையை அறிவிச்சிருக்கிறாங்க. பிரதமருக்கு ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறாங்க, எங்களுக்கான ஒதுக்கீட்டை விரைவாக கொடுக்கணும்னு. வேற என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல, இதை ஐயா அவர்களுக்கு சத்தியம் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். புகழேந்தி ஐயா அவர்களுடைய அனுபவம் ரொம்ப அதிகம். அவருடைய அனுபவத்துல மத்திய மாநில அரசுகள், அந்த கூட்டுறவு முடிவுகள், இது எல்லாமே ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல விஜய் அண்ணா தெளிவுபடுத்த வேண்டிய 2 விஷயங்கள். ஒண்ணு பாத்தீங்கன்னா, 6 சிலிண்டர்கள் வருடங்களுக்கு விலை இல்லாமல் கொடுப்பேன் அப்படின்ற தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. அதை டச் பண்ணும்பொழுது இங்க சிலிண்டர் பிரச்சனை பெருசா இருக்கு. இந்த சிலிண்டர் பிரச்சனைய மத்திய அரசு முன்கூட்டியே கணிக்கல, அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கல அப்படின்றதையும் சுட்டி காட்டிட்டு, மாநில அரசுக்கு இதுல இருக்கக்கூடிய பங்கு பேசுறாரு. மாநில அரசுக்கு பங்கே இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த 2021 தேர்தல்ல 100 ரூபாய் நாங்க மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க சிலிண்டருக்கு. அது நிதியில இருந்து ஒரு மாநில அரசு கொடுக்க முடியும். 2வது, இந்த இடத்துல சிலிண்டர் விநியோகத்துல மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தடையற்ற விநியோகத்தை கண்காணிக்கக்கூடிய அந்த அதிகாரம் மாநில அரசு கிட்ட இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்கே மாநிலத்துக்குள்ளார லோக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தடை இல்லாம நடக்குதா, எங்கேயாவது பதுக்கல்கள் நடக்குதா, கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசு கிட்ட இருக்கு. இதை அவங்க மடைமாற்றம் செய்யறாங்க. முக்கியமா அவசர காலங்கள்ல இந்த மாதிரி ஆலோசனை கூட்டங்கள், மாவட்டங்கள் ஆலோசனை கூட்டங்கள் நடந்து இது மாதிரியான இன்னல்கள் வராம பொதுமக்கள் கிட்ட பீதி அடையாம, நம்மளுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா தட்டுப்பாடுகள் ஏற்படுறது ஒரு பிரச்சனையா இருந்தாலும், அந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுரும் அப்படின்ற ஒரு தகவல் பரவ ஆரம்பிச்ச உடனே முந்தி அறிவிச்சுட்டு எல்லாருமே பெட்ரோல் பங்க் வாசல்ல நின்னுது, சிலிண்டர்ஸ் புக் பண்ணது, சிலிண்டர் ஏஜென்சிஸ்ல போயிட்டு காத்து கிடந்தது, இது எல்லாமே மக்களை இயல்பு வாழ்க்கையில இருந்து ஒரு பதட்ட நிலைக்கு கொண்டு போகுது. அது இல்லாம சமாளிச்சிருக்கலாம் அப்படின்றதான் அவங்க குறிப்பிட்ட வர்றாரு. ஏன்னா மத்திய அரசு செய்யல நம்ம குற்றச்சாட்டு சொல்லிட்டு, அதே மாநில அரசும் தட்டி கழிச்சுக்கிற வேலையை இங்க மக்கள் அவதிப்படக்கூடிய இன்னல்களுக்கு தள்ளப்படுறதுதான் அவர் சுட்டி காட்டுறாரு. முக்கியமா இந்த சிலிண்டர். நரேஷ்குமார் சார், நீங்க சொல்றது அந்த சிலிண்டர் தட்டுப்பாடு அது தொடங்கிய காலகட்டத்திலேயே, இந்த ஒரு 30 நாட்களாக போர் தொடங்கிய காலகட்டத்திலேயே மாவட்ட அளவுகளில் அந்த உணவு பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட அதிகாரிகளோட ஆலோசனை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரே நடத்தினார். அதுக்கப்புறம் அந்த விநியோக பிரச்சனைங்கும் பொழுது வீட்டு சிலிண்டர் உபயோகத்திற்கு பெரிய அளவில் தட்டுப்பாடு இல்லை, ஆனால் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. ஆனால் அந்த தொழில் சிலிண்டர், அந்த வணிக சிலிண்டர் ஹோட்டல்களில் கடுமையான பாதிப்பு இருக்குது. அது தொடர்பாகவும் அந்த ஹோட்டல் உரிமையாளர்கள் கூடயும் அரசு உயர் அதிகாரிகள் அந்த பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய அரசின் விநியோகத்திற்கு ஏற்ப அதற்கு வழங்குவதற்கான நடவடிக்கை, மத்திய அரசுக்கும் ஒரு கடிதம். ஆனால் என்ன கேள்வி என்னென்னா, தமிழக அரசுக்கு முதல்ல அட்டாக் பண்ணாங்க, அது மத்திய அரசை இந்த சிலிண்டர் பிரச்சனையில் ஒன்றும் பெரிய அளவில் குற்றச்சாட்டாக கூறலையே தாவேகா தலைவர் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அளவுகோல் நம்ம எப்படி வைக்கிறோம் அப்படின்றது எனக்கு புரியல. முக்கியமா முதல்ல பாஜக இதை செய்யல அப்படின்றதுதான் அவர் அழுத்தி சொல்றாரு. இதை முன்கூட்டியே எல்லாத்தையும் கணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான உலக அளவுல அதாவது என்ன சொல்றது, ஃபேமஸான ஒரு பிரதமரா இருக்கக்கூடிய அவரே கணிக்காம விட்டுட்டாரு. அத மாநில அரசும் செய்யல அப்படின்னு. முக்கியமா இந்த இடத்துல நீங்க சொன்னீங்க வீட்டு உபயோக சிலிண்டர், வணிக உபயோக சிலிண்டர், இது 2த்துக்குமான வித்தியாசம். இந்த பிரச்சனை ஆரம்பிச்சோடனே எங்க பிரச்சனை வெடிக்குது அப்படின்னா, வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிகத்துக்கு பயன்படுத்த பதுக்கல்கள் ஆரம்பிச்சிருச்சு. அதை கட்டுப்படுத்த தவறுனதுனால பணங்கள்ல வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிகங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சு, வணிகங்கள் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாசம் சிலிண்டர் அவங்க 2 நாள்ல காலி பண்ணிடும். ஒரு ஹோட்டல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 நாள் 3 நாள் ஒரு சிலிண்டர் காலி ஆகும். சின்ன சிலிண்டர், நம்ம வீட்டுல யூஸ் பண்ற சிலிண்டர்ஸ். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமான உடனே விலையை ஏறிடுச்சு. நீங்க கமர்ஷியல் நம்ம வணிக பயன்பாட்டு சிலிண்டருடைய விலைக்கும் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டருடைய விலைக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியும். மானியங்கள் கொடுக்கப்பட்டு அது குறைந்த விலையில கிடைக்குது. அதை பதுக்கி அதை வணிகங்களுக்கு பயன்படுத்தி அதுவும் பற்றாக்குறையாகி கடைகள் மூடப்படக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு. சோ இந்த சூழ்நிலையை 2 அரசும் கையால தவறிட்டாங்க அப்படின்றதுதான் ஒட்டுமொத்தமா அவர் குற்றச்சாட்டா வைக்கிறார். ஓகே, ஆனா இது மத்திய அரசை அவர் கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்றாரு அப்படிங்கிறதா அதுல உள்ள விமர்சனம் ஒண்ணு.
அப்படிங்கிறாரு அப்படின்ற விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து ஓப்பனா அதை பாஜக தான் செய்யுது. இந்த இந்துத்துவ கும்பல்கள் நம்ம வந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் மாற்றா வரோம். இங்க இருக்கக்கூடிய வாரிசு அரசியல், தீய சக்தி திமுக, அங்க இருக்கக்கூடிய பாசிச பாஜக எல்லாத்தையும் நம்ம மாற்றதான் வரோன்றதை தெளிவுபடுத்திருக்காரு இன்னைக்கு திருச்சி மீட்டிங்ல. ஓகே. இன்று அந்த எதிர்ப்பு வந்து இரு பக்கமும் சமநிலையா சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, புகழேந்தி சார்,